இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள், என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் எண்ணங்கள் தினம் பாடுவேன். எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள், என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் என் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த பலியிலே இந்த நாள் முழுக்க ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை வழிநடத்திட நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக அமலோற்பவ மாதா சபையில் சேர்ந்து பணியாற்றி மரித்த அருட் சகோதரி செல்ஸ் பெர்டினார்டு அவர்களுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 வரை மற்றும் 19 முதல் 20 முடிய. முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 வரை. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவர்களை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. பல்லவி. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியக்கத்தக்க உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை
உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியை பார்க்கிற போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்கலாம். 12 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த ஒரு பெண் நலம் பெறுகிறாள். 12 வயதில் இறந்து போன ஒரு பெண் உயிர் பெறுகிறாள். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்று பார்க்கிற போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உருவாக்கியது எது? நீங்கள் இவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள், இவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள், அல்லது இந்த நிலைமைக்கு நான் வந்திருப்பதற்கு இதுதான் காரணம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை உருவாக்கியது எது அப்படின்னு கேட்ட உடனே நாம் எதை சொல்லுவோம்? நிறைய சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உருவாக்கியது என்னுடைய பள்ளிக்கூடம், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய உறவுகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய அம்மா அப்பாவுடைய வார்த்தைகள், பேச்சு. இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உருவாக்கியது எது என்று கேட்டால் ஏராளமான காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அன்பார்ந்தவர்களே, இவையெல்லாம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், உங்களை புறத்தே உருவாக்குகிற காரியங்கள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் புறத்தே, வெளிப்புறத்தில் உங்களை வைத்திருக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனை உருவாக்குகிற ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், அவனுடைய அகத்திலிருந்து வருகிறது, உள்ளத்திலிருந்து தான் வருகிறது. உள்ளத்தில் ஒரு மனிதன் உருவாகாமல் புறக்காரணங்கள் உருவாக்கும் என்று சொன்னால் பல நேரங்களிலே அதுவே அவனுடைய வாழ்க்கையில் முழுமை அடைவதில்லை. ஆகவேதான் அகத்தை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு பெண் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக உருவாகிய கதையைத்தான் இனி நற்செய்தி நமக்கு சொல்கிறது. அவள் உள்ளத்திற்குள்ளாக எப்படி உருவாகினாள்? அன்பார்ந்தவர்களே, எல்லா மருத்துவமனைக்கும் போய் பார்த்தாயிற்று, தனக்கு உள்ளதையெல்லாம் செலவழித்தும் பார்த்தாகிவிட்டது. கடைசியாக எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் புறக்காரணங்கள் எல்லாம் ஒரு அனுபவமாக மாறி நின்றது. மருத்துவமனைக்கு போனதும் பணத்தை செலவழித்ததும் அவளுக்கு ஒரு அனுபவம். ஆனால் அவளுக்குள்ளாக அவள் உருவாகத் தொடங்கினாள். என்னுடைய இந்த நோய்க்கான காரணம் என்ன என்று அவள் ஆய்வு செய்த போது அந்த பெண் தனக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறாள். அன்பார்ந்தவர்களே, இங்கேதான் நம்ம பார்க்கிறோம், அவள் உருவாகினாள். எப்படி உருவாகினாள்? அவளுடைய உள்ளத்திற்குள்ளாக எனக்கும் என் ஆண்டவருக்குமான தொடர்பு இல்லாமல் போனது. ஆகவேதான் இந்த நோய் இவ்வளவு காலம் நீடித்தது என்று அவள் பார்க்கிறாள். எனக்கும் என்னை படைத்த கடவுளுக்குமான உறவு முறிந்து போயிருக்கிறது. புறக்காரணங்கள் எல்லாம் அப்படி என்னை இழுத்து சென்றது. நோய்க்கு பாரு, அந்த நோய்க்கு பாரு, அங்கே போய் பார், இதை செலவழித்து பார் என்று எல்லாம் இழுத்து கொண்டு போனது. நான் என் ஆன்மாவில் இருக்கக்கூடிய என் கடவுளை எங்கேயோ தொலைத்து விட்டுத்தான்
இப்படி இருக்கிறேனோ என்று அவள் தனக்குள் உருவாகத் தொடங்கினாள். அன்பார்ந்தவர்களே, அப்படி உருவாகத் தொடங்கிய பிறகுதான் அவள் சொன்னாள், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் நமக்குள்ளாக உருவாகணும். நான் நல்லா படிப்பேன், எனக்கு நிறைய திறமை இருக்கு, என்னால் முடியும், இன்னைக்கு என்னை இதை செஞ்சிட முடியும், என்னால் இதை சாதிச்சிட முடியும், நான் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமாக எந்திரிச்சிட முடியும், கோயிலுக்கு போயிட முடியும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட முடியும், இதெல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நமக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கணும். பல நேரங்களில் அப்படி பேசுவதே இல்லை. மற்றவர்கள் சொல்வதை பார்க்கிறோம், அவளால் முடியும், அவங்களால முடியும், அவள் செஞ்சிருவா, அவள் குடும்பத்தில் அப்படி வசதி இருக்குது, அங்கே சூழ்நிலை இருக்குது, அவளுக்கு என்ன, அவன் வீட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய காசு வருது. இப்படி நாம் மற்றவர்களை குறித்து, அவர்களுடைய உருவாக்கத்தை குறித்து கவலை கொள்கிறோம். நமது உருவாக்கத்தை குறித்து நாம் கவலை கொள்வதில்லை. நாம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். அப்படி உருவானால்தான் நாம் எங்கே இருக்கிறோம் என்று நமக்கு தெளிவுபடுகிறது. மற்றவைகளெல்லாம் உதவி செய்யலாம், புறக்காரணங்கள் எல்லாமே என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்முடைய உருவாக்கத்திற்கு உதவி செய்யலாம். ஆனால் எனக்குள் அந்த ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி என்று சொல்லுகிறோமே, அந்த தனித்தன்மையான ஒரு ஆளுமை தன்மை எனக்குள் உருவானது என்று சொன்னால் கூட்டத்தை பார்க்க மாட்டேன், யார் என்ன சொல்கிறான்னு பார்க்க மாட்டேன், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன் என்று சொன்னால் போனால் அல்லவா, அப்படி ஒரு தேடுதல் நமக்குள் உருவாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல இரண்டாவது நிகழ்வை பாருங்கள். 12 வயதில் இறந்து போன சிறுமியினுடைய தந்தை, மற்றவர்களெல்லாம் சொன்னார்கள், சிறுமி இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், விட்டுருங்க. ஆனால் அந்த தந்தை ஆண்டவருடைய வார்த்தைகளில் தனக்குள் உருவானார், தனக்குள் உருவாகி கொண்டே இருந்தார். நான் ஆண்டவரை அல்லவா பார்க்க வந்தேன், கடவுளை எல்லாம் அழைத்து செல்ல வந்தேன். மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளை விடவும் அவன் தனக்குள்ளாக பேசி பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது அங்கே தன்னுடைய மகளும் உயிர் பெறுகிறாள் என்று பார்க்கிறான். அன்பு பிள்ளைகளே, நாம் நமக்குள்ள உருவாகணும். மற்றவர்கள் பள்ளிக்கூடமோ, மனிதர்களோ, உறவுகளோ, பணமோ, அறிவோ, ஞானமோ இவையெல்லாம் உங்களை உருவாக்கலாம். உங்களுக்குள் நீங்கள் வலிமையாக உருவாகவில்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. உங்களுக்குள் வலிமையாக உருவாகி விட்டீர்கள் என்று சொன்னால் யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதித்துத்தான் ஆக வேண்டும். அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நலம் பெறுவேன் என்று தனக்குள் உருவான காரணத்தினால் ஆண்டவரே ஒன்றுமே செய்ய முடியலை, யார் எங்கே, என் ஆடையை தொட்டவர் யார் என்றுதான் கேட்டார். சிந்திப்போம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைப்பது மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.